Hello friends, welcome to Harrish Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முட்டை பணியாரம் எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல வந்து முட்டை உடைச்சு ஊத்திக்கிறேன். நான் வந்து இதுக்கு 2 முட்டை எடுத்துர்க்கேன். 2 முட்டைனா தாராளமா ஒரு 10 பணியாரம் வரைக்கும் போடலாம். இதுல கொஞ்சமா சின்ன ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா இடிச்சு வச்ச மிளகு தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா கறிவேப்பிலை அப்புறம் கொத்தமல்லி பூண்டு சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் கேரட் துருவல் இது கூட தூள் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் பூண்டு எதுக்கு சேர்க்கறோம்னா முட்டை யூஸ் பண்றதுனால சீக்கிரம் செமிக்கணும்ன்றதுக்காக தான் ரெண்டையுமே சேர்த்திருக்கேன். சோ நல்லா mix பண்ணி விட்டுறலாம். நல்லா நொர வர வரைக்கும் நல்லா mix பண்ணிடுங்க. இப்போ கல்லு காஞ்சிட்டு இருக்கு. இதல ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. சோ இப்போ நம்ம பணியாரத்தை ஊத்திடலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிருங்க இல்லனா கருகிடும். சோ இப்போ எல்லா குழியிலயும் ஊத்தியாச்சு. இது ரொம்ப ஈஸியான குயிக்கா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் தான். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இப்போ வெந்திருச்சு. ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸ்பூன் வச்சு எடுக்க முடியாதவங்க சினுக்குவரி வச்சு கூட எடுக்கலாம். ரொம்ப டேஸ்டான பணியாரம் முட்டை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு பாருங்க. உள்ள எல்லாம் வெந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா Subscribe பண்ணுங்க फ्रेंड्स. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இது மூலமா நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும். Thank you friends.